வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தேதி 14/12/2024, கிழமை சனிக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 29வது நாள். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, திதி வளர்பிறை சதுர்தசி, மாலை 4:18 வரைக்கும், அதுக்கப்புறமா பௌர்ணமி. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். இன்று துளாராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கி ராகு காலம் காலையில் 9லேருந்து 10:30, யமகண்டம் 1:30லேருந்து 3, குளிகை நேரம் 6லிருந்து 7:30. நல்ல நேரம் எனப்படும் சுபஹோரைகள் 7லிருந்து 8, 10:30லிருந்து 12, 5லிருந்து 7. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இப்பொழுது தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியை பார்ப்போம். பி. பூங்கோதை பேச்சிமுத்து, கேஎன் பாளையம், சத்தியமங்கலத்திலேருந்து கேட்டிருக்காங்க. சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்பவர்கள் இருமுடிக்குள் நெய்யை எடுத்துக்கொண்டு போவதன் காரணம் என்ன? ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது நமக்கு பால் எப்படி கிடைக்கிறது? மாட்டுக்கிட்டேருந்து கிடைக்கிறது. பெரும்பாலும் பசும்பாலை நிறையா பேர் பயன்படுத்துவாங்க. சில பேர் எருமைப்பால், ஆட்டுப்பால் காந்தி குடித்தாரெலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கழுதப்பால், அதுவும் மனுஷங்க குடிக்கலாமா? அதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுலேருந்து நிறையா மெடிசன்ஸு, அழகு சாதன பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி. கழுதப்பால் இத்தினோண்டு தான் கிடைக்கும். அப்படி பாலில் பல வகை இருக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். நம்ம சபரிமலைக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த தூய்மையான பசும்பாலிலிருந்து பெறப்பட்ட நெய். அது ஏன் நெய்யை இருமுடியில் கட்டி எடுத்துன்னு போகிறோம்? பால் கறந்தால் கொஞ்ச நேரத்தில் காய்ச்சிடணும், இல்லைனா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சா, ஃப்ரீசரில் வச்சா ஏதோ ஒரு 1-2 நாள் ஓகே, நல்லா ஆர்கானிக் பால் தாங்கும். இல்லைனா அதுக்கு மேலே தாங்காது. அதிகபட்சம் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்கினாலே பெரிய விஷயம். அதே பாலை நம்ம தயிராக்கினோன்னா அதுக்கு இன்னும் சில நாட்கள் வயசு வரும். ஒரு 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி. ஆனால் புளிக்க ஆரம்பிச்சிடும். அதே தயிரை நம்ம வெண்ணெயாக மாற்றுறோன்னா, தயிரை கடைஞ்சி வெண்ணெயாக்குறோன்னா சில வாரம் சில மாதம் வரைக்கும் வரும். அதுவும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா சிக்குவாடை வர ஆரம்பிச்சிடும். அந்த வெண்ணெயை நெய்யாக மாற்றினோன்னு வைங்க, நெய் எத்தனை வருஷமானாலும் கெட்டு போகாது. இந்த உலகத்தில் எத்தனை வருஷமானாலும் கெட்டு போகாத உணவுப் பொருட்கள்னால் 2. நான் சொல்கிறது உடம்புக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தில் தேன், நெய், இந்த 2 உணவுப் பொருள் தான் எத்தனை வருஷமானாலும் கெட்டு போகாது. ஆனால் என்ன, இந்த கன்சியூமர் லா படி அந்த நெய், தேனெல்லாம் யாராவது பாட்டிலில் பேக் பண்ணி விற்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட்டுன்னு ஒன்று கொடுத்தானோ ரூலு. அதுக்காக இது 2 வருஷத்துக்கு வரும், 3 வருஷத்துக்கு வரும், இல்லை சில மாதத்துக்கு வரும், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. எத்தனை வருஷமானாலும் அதுக்கெலாம் எக்ஸ்பீரியே கிடையாது. ஸோ யாராவது பியூர் நெய், தேனை வாங்குகிறாங்க பாட்டிலில் அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்பீரியை பற்றி கேரே பண்ண வேணாம். அதுவும் தேனுக்கு வருஷம் ஆக ஆக தான் அதோட மதிப்பு ஜாஸ்தியாகும். ஆர்கானிக் ஹனி, ஆர்கானிக் கீ எதுவாக இருந்தாலும். என்னென்னா பால் சீக்கிரம் கெட்டு போகக்கூடியது. அந்த சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பாலிலிருந்து தான் அவ்வளவு லேசில் கெடாத தயிரும், அந்த தயிரை விட இன்னும் நிறையா நாள் இருக்கக்கூடிய வெண்ணெயும், என்றைக்குமே அழியாத நெய்யும் இருக்குது. அந்த மாதிரி நம்ம உடம்புங்கிற இந்த பால் அழியக்கூடியது. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? வெளிமனம்னு இருக்குது, அவுட்டர் மைண்டு, இன்னர் மைண்டுன்னு இருக்குது, உள்மனம்னு, அப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதான் பாலில் தயிர், அந்த தயிரை தண்ணி விட்டு கரைச்சா மோர், அதே தயிரை கரைக்காமல் கடைஞ்சா வெண்ணெய், அந்த வெண்ணெயை உருக்கினா நெய். அப்படிங்கிற மாதிரி அழியக்கூடிய இந்த உடம்புல தான், ஐம்புலன்களும் நாற்றம் எடுக்கக்கூடிய இந்த உடம்புல தான் அழியாத நெய்யுங்கிற ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மாவை ஐயப்பனோட சேர்க்கக்கூடிய அந்த தத்துவம், இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மாவோட சேரறது. அகம் பிரம்மாஸ்மி. நம்ம அந்த பிரம்மத்துலேருந்து பரமாத்மாவிலேருந்து பிரிஞ்சு வந்தோம், மறுபடியும் அந்த பரமாத்மாவோட அந்த பிரம்மத்தோட சேர்றோம். அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை உணர்த்துறது தான் தேங்காய்ங்கிறது. அந்த உடம்பையும் அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற நெய்யை ஆத்மாவையும் குறிக்கும். இந்த 18 படிகளுக்கான தத்துவத்திலேருந்து ஆரம்பித்து இப்படி நம்ம சொல்லணும்னு பார்த்தா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. சபரிமலை
அந்த சபரிமலைக்காக இருக்கக்கூடிய விரதம், அவங்க அணிஞ்சிக்கிற அந்த துளசி மாலை, கருமணி மாலை மாதிரியான சில விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய ஆன்மீக மருத்துவ குணங்கள், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லின்னு போகலாம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதே பெரிய புண்ணியம். மாலை போடுறீங்களோ இல்லையோ, இந்த சபரிமலை மாலை போடுறதுக்கான காரணம், அதில் இந்த மாதிரி நம்ம இருமுடியில் எடுத்துன்னு போகிற நெய் மாதிரியான விஷயம், இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் பல தத்துவார்ந்த உள்ளர்த்தங்கள்ங்கிறது இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி அளவு அன்றைக்கி பெருசாக சுற்றியோர கடை வசதி மாதிரியான இதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு பொருளையும் அங்கே கொண்டு போகிறதுக்குள்ளே பொறுன்னு ஆகிடும். அதனால் இப்படி யாத்திரை போகிறவங்களே தேவையான நெய், தேங்காய் மாதிரியான விஷயத்தை பூஜைக்கு அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா பூஜைக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அளவு லட்சக்கணக்கான பேர் மாலை போட்டுட்டும் போகல. ஆனால் இப்போ நிறையா பேர் சபரிமலைக்கு போகிறாங்க. அதனால் எக்கச்சக்கமாக டன் கணக்கில் இந்த நெய், தேங்காய் மாதிரியான விஷயம்லாம் சேரடுது. அவ்வளோ சேரடுதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிர்வாகம் திண்டாடுற மாதிரிலாம் இன்றைக்கி ஆயின்ட்டுருக்கு. அதனால் சில அறிவிப்புகளும் அந்த சபரிமலை தேவஸ்தானத்திலிருந்து வந்துட்டுருக்கு. அதையும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கணும். அதே சமயம் சபரிமலைக்கு நெய் எடுத்துன்னு போகிற அந்த தத்துவம், அந்த காரணம் எதனால் வந்ததுன்னா, இதனால தான் வந்தது. என் பெயர் ஜெயந்தி, கன்னியாகுமரி. இதற்கு முதலில் எழுதி பதில் சொன்னீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. எதற்கு? இரண்டாவது ஒரு லெட்டர் போட்டேன், பதில் வரவில்லை, 2 மாதம் ஆகிறது. அதான் என்னென்னா, ஏகப்பட்ட லெட்டர் வந்து குமியிறது. எந்த ஒரு லெட்டரையும் அவாய்ட் பண்ணணுங்கிற மாதிரியான எண்ணம் எங்கள் யாருக்குமே கிடையாது. அதில் எது முதல்ல கண்ணில் படுறதோ அதை எடுத்து படிக்கிறோம். இதில் என்ன கேட்டிருக்கீங்க பார்ப்போம். எனது வீட்டுக்காரர் காலமாகிவிட்டார். தீபாவளி அன்று 24/10/2023 அவருடைய துணி, அவர் யூஸ் பண்ணின சாதனம் அவர் ஞாபகமாய் ஒரு பெட்டிக்குள் வைத்திருக்கிறோம். அப்படி வைத்திருக்கலாமா? அதை சொல்லுங்கள் ஐயா. பொதுவாக ஒருத்தங்க ஒரு வீட்டில் தவறிட்டாங்கன்னா அவங்கள எரிக்கிறப்பையோ இல்லை புதைக்கிறப்பையோ அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் அதோடு சேர்த்து எரிக்கிறது, புதைக்கிறதுன்னு பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா இந்த இறந்தவர் இறக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி பயன்படுத்தின ரூபாய் நோட்டெல்லாம் வீட்டில் இருந்தால் அதையும் யாராவது எரிப்பாங்களா? மாட்டாங்க. அது வந்து அவங்கவுங்க சம்பிரதாயம், நம்பிக்கை. எரிக்கணும் புதைக்கணுன்னாலும் பண்ணலாம், அவரோட சேர்த்து அந்த பொருட்களை. அப்படி இல்லை ஞாபகார்த்தமாக வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம். ஏன்னா எவ்வளவோ குடும்பங்களில் அந்த மாதிரி காலமானவர் பயன்படுத்தின பேனா மாதிரியான விஷயம், அவருடைய சில துணி, சில பொருட்களை வந்து ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறாங்க. அது வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு, சாஸ்திர ரீதியான பாவம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கே கொஞ்ச நாளாக தெரியும், என் அப்பாவுக்கு ஹெல்த் கண்டிஷன் முடியாமல் இருந்தது. அதனால தான் இப்போ நான் வந்து இந்த லெட்டருக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். வர வீக்கிலேருந்து இன்னும் சில நாட்களில் அவர் வர ஆரம்பிச்சிருவார், அது வேறு விஷயம். இந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் சில லெட்டர் கவனிக்க முடியாமல் போயிடுது. அதுதான் இது 2 மாதத்துக்கு முன்னாடியே அப்பா பார்த்துருந்தாருன்னா பதில் சொல்லியிருப்பார். எனிவே இப்போ நான் சொல்லியாச்சு. தேங்க்யூ. மலேசியா கோலாலம்பூர் 10 மலை முருகாலயம் கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் 272 படிகள் கொண்டது. 140 மீட்டர் உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தரும் முருகன் சிலையை காண்பது கண்கொள்ளா காட்சி. இக்கோயிலை கட்டியது மலேசியாவில் வாழ்ந்து பொருள் சேர்த்து முருகன் அருள் பெற்றவர் இந்திய தமிழர், நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த திருமலைராயன் ஊர்க்காரர் ஆவார். 10 மலை முருகன் குறித்து கூறுங்கள். PR கவிதை ராஜா எழுதியிருக்கார். அதான் 10 மலை முருகனை பற்றி நீங்களே இவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் கடல் கடந்தும் அதை நிலைநிறுத்துறது, பரப்புறதுங்கிறது பெரிய விஷயம். எங்கே போனாலும் நம்ம ரூட்டை மறக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா பேர் இருக்காங்க. அதில் இந்த 10 மலை முருகன்கிறவர் ரொம்ப ஒரு முக்கியமானவர். அப்படியே இந்த 10 மலை முருகனை நினச்சாலே ஒரு சந்தோஷம் வரும். அந்த அமைப்பு, அந்த விதம், அந்த முருகனை பண்ணது, மெயினாக அந்த சிற்பி யார் பண்ணவர்னு தெரில, அவருக்கு வந்து மெயின் புகழ் இதில் போய் சேரணும். ப்ளஸ் இவ்வளோ தூரம் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரே திருமலைராயன் ஊரை சேர்ந்தவர் அவர். இப்படி பல பேரோட உழைப்பு, எல்லாத்துக்கும் மேலே முருகனுடைய ஆசி. அதனால தான் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசின்னு இருக்கோம். உலக அடையாளங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்றா 10 மலை முருகன் இருக்கார். அந்த 10 மலை, அந்த ஹைட்டு, அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு காரணத்தோடு வந்து பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 கேவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டு. அங்கே அந்த முருகன் கோயிலை உருவாக்குறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அமானுஷ்யங்கள் மாதிரியான இது. அங்கே ஒரு ருத்ராட்ச மரம்லாம் இருந்தது. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப விசேஷமான கோவில் அது. ஜி ரகுநாதன்கிறவர் என்ன சொல்லியிருக்கார்? ஒளிமயமான எதிர்காலம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். தங்கள் சேவைகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, சரி.
பூணூல் அணிந்து கொள்கிறோமே அதன் தத்துவம் என்ன, விளக்கம் சொல்லுங்கள். அதாவது பூணல் வந்து கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரிகளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கல்யாணம் ஆனவங்களுக்கு, அப்புறம் கல்யாணமாய் குழந்தை பிறந்தவங்களுக்கு அதை வந்து ஒத்தப்படை, ரெட்டப்படை, மூணு படைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த பூணல் போடுற வழக்கங்கிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா இந்துக்களுக்குமே இருந்திருக்கு. அதாவது பூணல் போட்டவெல்லாம் ஆசாரி கிடையாது, பூஜை பண்ணுறவெல்லாம் பூசாரி கிடையாதுங்கிறது ஒரு பழமொழி. ஆசாரி இனத்தை சேர்ந்த மக்கள் பூணல் போடுவாங்க, அதே மாதிரி செட்டியார் இனத்தை சேர்ந்தவர்கள் பூணல் போடுவார்கள், சத்திரியர்களில் வன்னிய சத்திரியர்கள் பூணல் போட்டுக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறையா இது இருக்குது. நிறையா பிரிவுகளில் பூணல் போடுற வழக்கம்ங்கிறது அன்றைக்கி இருந்திருக்கு. அப்புறம் அப்படியே அது சுருங்கி பிராமின்ஸ் மட்டுமே போட்டுக்கிறாங்க. இப்போ பிராமின்ஸ்லேயும் சில பேர் வந்து போட்டுக்கிறது இல்லை, அவங்க விருப்பம், அதையெல்லாம் நம்ம சொன்னால் தேவையில்லாத சர்ச்சை வரும் எதுக்கு. ஸோ பூணலில் வந்து பல தத்துவங்கள், பல காரணங்கள் இருக்குது. அதை சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. பண்ணால் நல்லது தான், ஏன்னா அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயங்கிறது இல்லையே. ராமாபுரம் லக்ஷ்மி வடுகநாதன்: ஐயா வணக்கம். சில ராசிக்காரர்களுக்கு இளமையில் யோகம் இருக்கும் என்றும் முதுமை சற்று கடினமான காலமாக இருக்கும் என்றும், சில ராசிக்காரர்களுக்கு இளமை காலம் சோதனையாக இருந்தாலும் ஓய்வு காலங்களில் நிம்மதியாக வாழ்க்கை இருக்கும் என்கிறார்களே, அது எப்படி? அப்படி உள்ளதா? பொதுவாக எந்த ராசியினர் வாழ்க்கையின் பின்பகுதி நன்றாக இருக்கும் என கூற முடியுமா? இதை வந்து காலசர்ப்ப யோகம், காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற சிலர், அப்புறம் அவங்களுடைய கடுமையான உழைப்பு, முயற்சி, அதில் அப்படியே பீக்கில் வருது. அதுக்கு உதாரணமாக நிறைய பேரை சொல்லலாம். சினிமாவில், அரசியலில், இப்படி நிறையா உதாரணங்களை சொல்லலாம். அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹார்பரில் கூலி வேலை மாதிரி பார்த்துருப்பாங்க, ஆட்டோ ஓட்டியிருப்பாங்க, ரிக்ஷா ஓட்டியிருப்பாங்க, பஸ்ஸு கண்டக்டராக இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு பல கோடி ரசிகர்கள் வர அளவு அவங்களுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்திருக்கும். அது திடீர்னுலாம் நடந்துடாது. அவங்களுக்கு அதுக்கு தகுந்த டேலண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்த உழைப்பு, அதனால தான் அந்த மாதிரி நிறையா பேர் ஆனாங்க. பட் இருந்தாலும் இளமையில் அவங்களுக்கு ஏன் சில கஷ்டங்கள் வந்தது? பிறந்தப்பே அவங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் கிடச்சிருந்தா இன்னும் கூட அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்களே, அது ஏன் நடக்கலை? அதே அளவு திறமை இருக்கக்கூடிய நிறையா பேர் இன்னமும் ஏதோ இந்த தெருக்கூத்து மாதிரியான விஷயம், கூத்துப்பற்றை அப்படிலேயே இருக்காங்களே. இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா தோணும். அதுதான் வந்து அதிர்ஷ்டம், நேரம், இந்த மாதிரி பல விஷயங்கள்ங்கிறது இருக்குது. இன்னொன்று, நீங்கள் ஃபைனலாக கேட்டிருக்கீங்களே ஒன்று, எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு, எந்த ராசியினர் வாழ்க்கையில் பின்பகுதி நன்றாக இருக்கும்னு கூற முடியுமான்னு. நம்ம ஜோசியர் கிடையாதுனாலும் என் அப்பா கிட்டேருந்து நான் பெற்ற அனுபவத்தின் மூலமாக, ஏன்னா இதே மாதிரி கேஸ் ஸ்டடீஸ்லாம் அவர் நிறையா பார்த்துருக்கார், பேசியிருக்கார், அதனால் நம்ம சொல்கிறோம். என்னென்னா, இது வந்து இந்த ராசிக்காரங்க தான் முன்பகுதியில் நல்லா இருப்பாங்க, இந்த ராசிக்காரங்க பின்பகுதியில் நல்லா இருப்பாங்கன்னு அப்படி வந்து சொல்லவே முடியாது. ஒவ்வொரு ராசியிலையும் பல லட்சம் பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எப்படி கைரேகை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறாங்க. கைரேகை கூட ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு மேபி இருக்கலாம், அதுவே டவுட்டு தான். ஆனால் ஜாதகங்கிறது கண்டிப்பாக ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கவே இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தாலும் சில செகண்ட்ஸ் கேப்புனாலும் அந்த சில செகண்டில் விதி வந்து சில விஷயங்களை ப்ரோக்ராம் பண்ணும், அதுதான் விதிங்கிறது. அந்த மாதிரி இந்த முன்பகுதியில் எந்த ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க, பின்பகுதியில் எந்த ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்கன்னா குத்து மதிப்பாக சொல்ல முடியாது. இப்போ மேஷராசிங்கிற ராசியை எடுத்துட்டாலே அதில் முன்பகுதியில் நல்லா இருந்தவங்களும் பல பேர் இருக்காங்க, பின்பகுதியில் நல்லா இருந்தவங்களும் பல பேர் இருக்காங்க. அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஐயா வணக்கம். திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் தேதி நிச்சயம் செய்த பின்னர் விக்கிரகங்களை மூடி வைத்துவிட்டு பாலாலயம் செய்து உள்ளோம் என்று மரத்தில் விநாயகர், முருகன் என சம்பந்தப்பட்ட அனைத்து தெய்வங்களின் படங்களையும் வரைந்து வழிபாடு செய்கிறார்கள். பாலாலயம் என்பதன் அர்த்தம் என்ன? முதல்ல ஆலயங்கிறதோட அர்த்தம் என்னென்னா, நம்முடைய ஆன்மா லயப்படும் இடமே ஆலயம். நமக்கு புரியாத பல விஷயங்கள் அங்கே லயப்படும், பயப்படும், பல விஷயங்கள் வந்து நமக்கு புலப்படும். அதுதான் ஆலயத்தோட சிறப்பு. இந்த பாலாலயம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்த உடனே அது தவழறதுலேருந்து பல விஷயங்கள் வரும். இல்லை 10 விதமான பருவங்கள்னு சொல்லுவாங்களே, அதை பற்றிலாம் மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ், முருகன் பிள்ளைத்தமிழ் மாதிரி நிறையா நூல்கள் இருக்குது. அந்த மாதிரி அங்கே தெய்வத்துக்கு பிராண பிரதிஷ்டையிலேருந்து பல விஷயங்களை பண்ணி அங்கே சக்தியை புதிதாக உற்பத்தி பண்ணுறது, உருவாக்குறது, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை எனர்ஜைஸ் பண்ணுறதுங்கிறது தான் அதோட இது. ஸோ படமாக சித்திர ரூபமாகவும் தெய்வங்களை வணங்கலாம், அது விசேஷம்.
விக்கிரகத்துக்கு வந்து இன்னும் எனர்ஜி ஜாஸ்தி. ஆனால் அந்த கும்பாபிஷேகம் டயத்தில் மூலவர் சன்னதி மாதிரியான சன்னதிகள்லாம் வந்து திரை போட்டு சாத்தியிருப்பாங்க, வழிபாடு பண்ண முடியாதுங்கிறதுனால அப்போ வரவங்க டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அட்லீஸ்ட் சம்மந்தப்பட்ட அந்த தெய்வத்தோட படத்தை நீங்கள் சொன்ன மாதிரி மரத்தில் அந்த மாதிரி வச்சு வழிபாடுங்கிறது பண்ணுவாங்க. இதில் வந்து பலவிதமான இது இருக்குது. பிராண பிரதிஷ்டை, யந்திர பிரதிஷ்டை, ஜலவாசம், தானியவாசம், இந்த மாதிரி பல இது. அப்புறம் அந்த கோபுரத்தில் வந்து கருங்காலி மாதிரியான இதெல்லாம் கும்பாபிஷேகத்தில் வைக்கிறது, நவதானியம் மாதிரியான இது நிறைய ப்ராசஸ் வந்து கும்பாபிஷேகத்தில் இருக்குது. அதில் அந்த பாலாலயம்ங்கிறது ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை எடுத்து வளர்க்குற மாதிரியான ஒரு விஷயம். கோவிலில் கும்பாபிஷேகம்ங்கிறத பண்ணி புதுசாக ஒரு சக்தியை உற்பத்தி பண்ணுறது, உருவாக்குறது, அங்கே ஏற்கனவே இருக்கிற சக்தியை பல மடங்காக பெருக்கிறது. இந்த மாதிரி பல அர்த்தங்கள் வந்து பாலாலயத்தில் இருக்குது. இனிய நற்காலை வணக்கம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. அதில் சனி பகவான் என்றாலே எல்லோருக்கும் சற்று பயம்தான். காரணம், சனி பகவானின் வல்லமை சொல்லில் அடங்காது. கருணைக்கடல் சிவபெருமானை ஆட்டி படைத்த சனீஸ்வரன் கதையை மேலோட்டமாக சொல்லுங்கள். நன்றியுடன் சேலம் KR தோப்பூர் சுப்பிரமணி. சிவனை சனீஸ்வரன் ஆட்டி படைச்சாரா? சொல்லவே இல்லை. ஒரு சில இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை உண்மைன்னு நிறையா பேர் நம்பிட்டு இருக்காங்க. முதல்ல சனீஸ்வரனுங்கிற அந்த பேரே தப்பு. KR தோப்பூர்லேருந்து சுப்பிரமணி கேட்டிருக்கார். என்னென்னா சனைச்சரன்கிற பேர் தான் கரெக்டு. சனி மந்தமான நடையை நடக்கக்கூடியவர். மற்ற எல்லா கோள்களை விட சனி ரொம்ப மெதுவாக நகரும். இது வந்து சயின்டிஃபிக்கலாகவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரானமி ரெண்டுமே அதுதான் சொல்கிறது. சனீஸ்வரன் ஈஸ்வரப்பட்டம் வந்து சிவனை பிடிச்சி வாங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா புரளி. அப்புறம் திருநள்ளாறு போகிறாங்களே எல்லாரும், எதுக்காக அங்கே போய் வழிபாடு பண்ணுறோம்? நலனை சனி பிடிச்சார். அதுக்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த நலமகாராஜா திருநள்ளாறில் வந்து சிவனை வழிபட்டார். அது வரைக்கும் நலனை பின்தொடர்ந்திருந்த சனி இங்கே வந்து தர்பாரண்யேஸ்வரர் வழிபட்டதுனால இனிமேல் நலனை ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே சிவனோட பவர் முன்னாடி நம்ம பாட்சாலாம் பலிக்காதுன்னு என்ன பண்ணிட்டார்? சனி குவைட்டாக ஆகிட்டார். என்ன ஆகிட்டார்? குவைட்டாக ஆகிட்டார். அந்த கோயிலுக்கு வெளியில் ஒரு ஓரமாக நின்றுட்டார். இனிமேல் அவனை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சிவன்கிட்ட சரண்டர் ஆகி, நலமகாராஜா சிவன்கிட்ட சரண்டர் ஆனதுனால சனி நலன்கிட்டையும் சரண்டர். இனிமேல் உன் பக்கம் வரமாட்டேன்ப்பா, என்னை விட்டுருன்னு. அப்போ நலனை சனிக்கிட்டேருந்து காப்பாற்றினது யார்? அங்கே இருக்கிற சிவன். இப்போ திருநள்ளாறு போனால் நவகிரகங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், நவகிரக வழிபாடு பண்ணணும். சனியை வழிபடக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை, அப்படி சொல்லவே மாட்டேன். சொன்னால் அதுவே ஒரு பாவம். ஆனால் திருநள்ளாறு போயிட்டு சிவனை வணங்காமல் சனியை மட்டும் கும்பிட்டு போகிறது இருக்குல்ல, அது வந்து பெரிய பாவம். நவகிரக கோவில்கள்ங்கிறது சம்மந்தப்பட்ட அந்தந்த கிரகம் வந்து சிவனை வழிபட்ட கோவிலுங்க. வைத்தீஸ்வரன் கோவில்னால் செவ்வாய் சிவனை வழிபட்ட கோவில். ஸ்வேதாரண்யர் திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட கோவில். ஆலங்குடி மாதிரியான கோவில்கள் வந்து குருங்கிற வியாழ பகவான், அந்த குருக்கோள் வந்து சிவனை வழிபட்ட கோவில். அப்புறம் இங்கே மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரன் கோவில்லேருந்து ஆரம்பித்து நிறைய கோவில்கள் சுக்கிரன் வழிபட்ட கோவில்கள்னு இருக்குது. அந்த மாதிரி தான் சனி வழிபட்ட கோவில்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் என்ன? திருநள்ளாறு சிவன் கோவில். அதனால் சிவனை வந்து சனி வந்து சிவனை பிடிச்சி ஆட்டி படைச்சார், அதன் மூலமாக ஈஸ்வரப்பட்டம் வாங்கினார். இந்த மாதிரியான கதைகளை இனிமேல் நம்பாமல் இருங்க, பரப்பாமல் இருங்க, ரொம்ப புண்ணியமாக போகும். சிவசிவா. மேஷராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல் வளமையும் வசதியும் கொடுக்கக்கூடிய நாளாக மாறும். வர்த்தகத்தின் மூலமாக வளம் சேர்க்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த தர்பை, வெட்டிவேர் இந்த மாதிரியான விஷயம், அதில் இந்த மேட் மாதிரியானது, பாய் மாதிரியானது பண்ணுறது, மூலிகை பொருட்கள், இந்த மாதிரியான துறையில் இருக்கிற ரிஷபராசினருக்கு மூலிகை சார்ந்த விஷயங்கள், நம்முடைய பண்பாட்டு பொருட்கள், அதை உற்பத்தி பண்ணுறது, விற்பனை பண்ணுறது, அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல நற்பலன்கள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மிதுன ராசி என்று எடுத்துக்கொண்டால் இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. இந்த கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்கள், கணிதம், அறிவியல், பூகோளம், இந்த மாதிரி பல துறைகள், அது சம்மந்தப்பட்ட ஆய்வுகளில் இருக்கிறவங்க, வேதியியல் அது சார்ந்த ஆய்வுகள் துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் விலங்கியல் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடான விஷயம், இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், டெக்னாலஜி, மைக்ரோசிப் ப்ராசஸிங் மாதிரியான பல விஷயங்கள், இப்படி வந்து ஹைஃபையான பல விஷயங்கள், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த ஆய்வில் இருக்கிறவங்க, இந்த டெலஸ்கோப் மாதிரியான விஷயம்,
அதை உற்பத்தி பண்ணுறதுக்குன்னு கூட நிறையா நிறுவனங்கள் இருக்குது. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு நிறையா சில சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த தொலைநோக்கு சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் எந்தெந்த மிதுனராசிக்காரங்கள்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்று வழக்கத்தை விட சிறப்பான நாளாக இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான ஒரு நாளாக கூட இன்றைய நாளுங்கிறது அமையும். கடகராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த உணவு சார்ந்த துறையில் இருப்பவர்கள், விவசாயம் செய்கிறவங்க, இந்த உணவு சார்ந்த பொருட்களை வணிகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாள் மிக அருமையான ஒரு நாளாக இருக்கிறது. சிம்மராசிக்கே இன்றைய நாள் மிக மகத்துவமான ஒரு நாளாக இருக்கிறது. அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலம், அந்த அரசில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் மூலம் உங்களுக்கு சில அனுகூலங்கள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னிராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த எம்ப்ராய்டரி அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். துளாராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதால் எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று வரக்கூடிய தடங்கல்கள், தடைகள் முதலான விஷயங்களை எல்லாம் தகர்த்து எறிந்து, தடை அதை உடை, சரித்திரம் படை என்பதை போல் தடைகளை தகர்த்து நீங்கள் பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. உங்கள் உறவினர்களின் மூலமாகவோ நண்பர்களின் மூலமாகவோ நீங்கள் எதிர்பார்த்த சில நல் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் அடுத்து ஏதேனும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டியது இருந்தால் அது நடப்பதற்கான அறிகுறிகள், சாத்தியக்கூறுகள் முதலான பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நடத்தி முடிக்காத பல விஷயங்களை நீங்கள் முடித்து காட்டுவீர்கள், ஜெயித்து காட்டுவீர்கள். கும்பராசிக்கு இன்றைய நாள் குதூகலமான நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வதென்றால் இந்த கடல் சார்ந்த தொழில் இருப்பவர்கள், அது சார்ந்த ஆய்வுகளை செய்பவர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். மீனராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருப்பவர்களில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன விஷயம் நடக்கணுமோ, இந்த வேலை மாதிரியான விஷயம், திருமணம், குழந்தை எக்ஸெட்ரா, இது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குருவருளாலும் திருவருளாலும் உங்களுக்கு கிடைக்கும். இதோடு இன்றைய ராசி பலன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரிகேஸ்நல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். நன்றி, வணக்கம்.